திவ்யா ஃபோன் பண்றா. சொல்லுமா. அப்பா, நான் மகா பேசுறேன். வீட்ல தானே இருக்கீங்க? ஆமாமா. என்ன விஷயம்? கொஞ்சம் தனியா வாங்களேன். சொல்லுமா. அப்பா, அவர் மேல தப்பு இல்லைன்னு கோர்ட்ல நிரூபிச்சிட்டோம். ஜட்ஜு அவரோட ரிலீஸ் ஆர்டரை கொடுத்துட்டாரு. அந்த காப்பிய போன்ல இன்ஸ்பெக்டருக்கும் அனுப்பியாச்சு. ஆனா இன்ஸ்பெக்டர் அதை ஏத்துக்கவே முடியாது, நேர்ல வந்துதான் கொடுக்கணும், இல்லனா நான் திரும்ப ஜெயில போட்டுருவேன்னு சொல்றாரு. அவர் பேசுற விதமே சரியில்லை. நாங்க செங்கல்பட்டு போறதுக்குள்ள இன்ஸ்பெக்டர் அவரை உள்ள வச்சுட்டா திங்கக்கிழமை தான் அவரை வெளியே எடுக்க முடியும். நீங்க என்ன பண்ணுவீங்களோ ஏது பண்ணுவீங்களோ எனக்கு தெரியாது. எப்படியாச்சும் போலீஸை டிலே பண்ணியே ஆகணும். ஒரு நொடி கூட அவர் உள்ள இருக்க கூடாது. அவரை ஜெயிலுக்குள்ள கூட்டிட்டு போறதுக்குள்ள நாங்க எப்படியாச்சும் அங்க வந்துருவோம். சீக்கிரம் ஏதாவது பண்ணுங்கப்பா. ஆணியா? ஆமா. இந்த ஆணிய வண்டி வர வழியில ரோட்ல போட்டுரு. இதுல ஏறி வண்டி கண்டிப்பா பஞ்சர்ல நிக்கும். அவங்க பஞ்சர் ஓட்டிட்டு கிளம்புறதுக்கு மினிமம் 1 மணி நேரமாவது ஆகும். இங்க பக்கத்துல எந்த பஞ்சர் கடையும் கிடையாது. இத போய் போட்டு வா. இந்தா. மாமா, ஒருவேளை நாம இதுல மாட்டிக்கிட்டோம்னா நமக்கு தண்டனை கொடுப்பாங்களா? திருவுக்கு கொடுக்கிற தண்டனையை விட நமக்கு அதிகமா கொடுப்பாங்க. ஆனா இத நாம செஞ்சுதான் ஆகணும். வேற வழி இல்ல. இல்லனா மாப்பிள்ளைய உள்ள வச்சிருவாங்க. சீக்கிரம் போ. ஷேர் மார்க்கெட்ல கோடி கோடியா போட்டு விளையாடின இந்த கை இப்போ ஆணி போடுற லெவலுக்கு வந்துருச்சு. தப்பு இல்ல. மாப்பிள்ளைக்காக எதுவும் தப்பு இல்ல. நீ போ போ போடா. போ சீக்கிரம் போ. பஞ்சர் ஆகணும், பஞ்சர் ஆகணும், பஞ்சர் ஆகணும், பஞ்சர் ஆகணும். ஆகா மாமா, பஞ்சர் ஆயிடுச்சு மாமா. யோ, என்ன ஆச்சு? இருங்க சார், பாக்குறேன். இந்தாங்க, இவரை 15 நாள் ரிமாண்ட்ல வைக்கணும். அதுக்கான ஆர்டர் இது. உள்ள போங்க. நீங்க கேட்ட ஹார்ட் காப்பி. இனிமே நீங்க திரும்ப உள்ள வைக்க முடியாது. இப்ப கொண்டு வந்து என்ன பண்றது? இவரை உள்ள அனுப்புறதுக்கான எல்லா ஃபார்மாலிட்டிஸும் முடிஞ்சது. இனி எதா இருந்தாலும் மண்டே வந்து பாத்துக்குங்க. என்ன சார், விளையாடுறீங்களா? இவ்வளவு தூரம் கஷ்டப்பட்டு ரிலீஸ் ஆர்டரை கொண்டு வந்திருக்காங்க. நீங்க அதையும் மீறி என்ன உள்ள வைக்க போறேன்னு சொல்றீங்க? நீங்க போலீஸ், சட்டத்தை மதிக்க வேண்டியது உங்க கடமை. அதெல்லாம் மண்டே கோர்ட்ல பேசிக்கங்க. முதல்ல உள்ள போங்க சார். சார், சும்மா மிரட்டாதீங்க. நீங்க செய்யறது கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட். கோர்ட் அவமதிப்பு. கோர்ட் அவமதிச்சா என்ன நடக்கும் தெரியும்ல உங்களுக்கு? உங்க வேலையே போயிடும். நீங்களும் உள்ள போக வேண்டியது இருக்கும். கண்டெம்ப்ட் ஆஃப் கோர்ட்டா? இத பத்தில எனக்கு எந்த பயமும் கிடையாது. என்ன சொல்லி ஜட்ஜ் வாய மூணுன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன மிரட்டாம
ஒழுங்கு மரியாதையா நீங்களா உள்ள போயிட்டா நல்லது. இல்ல தரன்னு உங்களை இழுத்துட்டு போக வேண்டி வரும். சூப்பர். இவர்தான் அலெக்ஸ், என்னோட ஃப்ரெண்டு. உன்னை வெளியில கொண்டு வரதுக்கு இவர்தான் பெரிய ஹெல்ப் பண்ணாரு. ஆமா, இந்த கேமியோ அண்ணன் மட்டும் இல்லனா நீங்க வெளியே வந்திருக்கவே முடியாது. கேமியோ அண்ணாவா? அது நான் வந்த உடனே விளையாட்டுக்காக கேமியோன்னு சொன்னேன். கடைசி வரைக்குமே என்ன கேமியோ அண்ணனே கூப்பிட ஆரம்பிச்சிட்டா. மிஸ்டர் கேமியோ, தேங்க்ஸ் a lot. நீங்களுமா? திரு, நீங்களும் திவ்யாவும் கண்டிப்பா கல்யாணத்துக்கு வரணும். இட்ஸ் மை பர்சனல் இன்வைட். ஓகே? கண்டிப்பா வரேன். ஓகே, சரி, பாய். மகா, சொல்ல மறந்துட்டேன். நீ மட்டும் இல்லைன்னா இதெல்லாம் நடந்திருக்காது. உனக்கும் ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஓகே, மறக்காம நீயும் கல்யாணத்துக்கு வந்துரு. பாய் பாய் காய்ஸ். திவ்யா, அந்த ரியா எங்க இருப்பா இப்போ? ஏய், நீ எதுக்கு இப்ப அவளை தேடுற? அவளை போலீஸ் பாத்துப்பாங்க. இனிமே நீ உன் ப்ராஜெக்ட்ல கான்சென்ட்ரேட் பண்ணு, அதுதான் முக்கியம். எஸ் திவ்யா, என்ன முடக்கலான்னு நினைச்ச அந்த மும்பை குரூப்ஸ்க்கு நான் யாருன்னு ப்ரூவ் பண்றேன். யாருக்குப்பா கால் பண்ற? இருங்க தாத்தா. அதான் எல்லா ப்ராப்ளமும் சால்வ் ஆயிடுச்சுல திரு. கொஞ்ச நேரம் எதை பத்தியும் யோசிக்காம ரெஸ்ட் எடுக்க வேண்டியது தானே? ரெஸ்ட் எடுக்கிற மூட்லலாம் நான் இல்ல தாத்தா. நான் அரெஸ்ட் ஆனப்ப அந்த மும்பைக்காரனுக்கு சேலஞ்ச் பண்ணியிருந்தேன்ல, ஒரு நொடி கூட ஜெயில இருக்க மாட்டேன்னு அவனுக்கு தான் ஃபோன் பண்ணிட்டு இருக்கேன். டேய் டேய், நான் உன்கிட்ட சொன்ன மாதிரியே நீ பண்ண எல்லா சதியும் உடைச்சு வெளியே வந்துட்டேன்டா. பரசுராம் குரூப் ஆஃப் கம்பெனிஸோட ஆட் ஷூட் நடக்காது, ப்ராஜெக்ட் ஃப்ளாப் ஆயிடுங்கிற உன்னோட கனவு பலிக்காதுடா. உன்கிட்ட ஓப்பனா சேலஞ்ச் பண்றேன்டா. இந்த ஆட் ஷூட் நடக்கும். எங்க கம்பெனி நம்பர் 1 வரும். உங்க கம்பெனி அடிச்சு கீழே தள்ளுண்டா. இதை நான் பண்ணி காட்டல, என் பேரு திரு இல்லடா. கெட்டவன் ஜெயிச்சதா சரித்திரமே இல்லடா. நல்லவன் என்னைக்கும் தோக்கவும் மாட்டான். இது வரைக்கும் நீ பார்த்த திரு வேற, இனிமே நீ பார்க்க போற திரு வேற. 1000 மடங்கு ஃபோர்ஸோட உன்னை நான் அடிச்சு தள்ள போறேன்டா. ரெடியாரு? ஆல் தி பெஸ்ட்.